வணக்கம் நேர்களே, யோகம் வெல்னஸ்ல இருந்து வசந்தி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கழுத்து வந்து ஏன் கருப்பா இருக்கு. இந்த கழுத்து கருப்பா இருக்கு அப்படின்னா ஒரு 7 விதமான தகவல்கள் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்ச உடனே கண்ணாடியில நம்ம முகத்த பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் கீழ பார்த்தோம்னா, நம்முடைய கழுத்து பகுதி இருக்கும். அந்த கழுத்து வந்து கருப்பா இருக்கும். அப்ப நமக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். இந்த கழுத்துல இருக்கிற கருப்ப வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நெறைய ஸ்கின் கேர் வாங்கி போடுவோம். காஸ்ட்லியான கிரீம்லாம் அப்ளை பண்ணுவோம். அப்பயும் அந்த கழுத்து வெள்ளையாகாது. சோப்பு அதே மாரியே மாத்தி பார்ப்போம். அப்பவும் வெள்ளையாகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப்பு போட்டு நல்லா தேய்ப்பாங்க. அது எரிச்சலாகும். இந்த மாதிரியான வழிவகைகள் மூலியமா சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம நெறைய பேர் நெனச்சிருப்போம். கழுத்து வந்து சரியாகணும்னா, அது வந்து நம்முடைய ஸ்கின் டோன் தான். அந்த ஸ்கின் வந்து க்ளோவா இருந்தா மட்டும் தான் வந்து கழுத்து வந்து கருப்பு வந்து குறையும். இந்த கழுத்து கருப்பு வந்து அதிகமா வர்றது ஏன்றத 7 விதமான சுவாரஸ்யமான தகவல்கள பார்க்கலாம். நம்ம உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படும். அது வந்து என்னன்றத தோலை வச்சு சில மருத்துவர்கள் சொல்லுவாங்க. முதல் ரகசிய காரணம் இன்சுலின். சுகர் வந்தாதான் கழுத்து கருப்பா இருக்கணும்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்னே கழுத்தை கருப்பாக்கி சிக்னல் நமக்கு கொடுத்துரும். இத இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உடல்ல வந்து இன்சுலினை வந்து சரியா பயன்படுத்தாத நிலை தான். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இதனுடைய விளைவா தான் வந்துட்டு அக்குலு, கழுத்து பகுதி, அதே மாதிரியே முழங்கை இங்கெல்லாம் வந்து தோல் வந்து கருப்பாவும் இருக்கும், கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கும். இதுக்கு மருத்துவ உலகத்துல ஒரு பேர் இருக்குது, அகந்தோசிஸ் நிக்ரிகன். 2வது ரகசியம் உடல் எடை. உடல் எடை அதிகரிக்கும் போது இன்சுலின் லெவல் அதிகரிக்கும். அதனாலதான் சிலருக்கு கழுத்து பகுதியில கருப்பாகவும் வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பும் அதிகமா இருக்கும். அதாவது டயாபெட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடியே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட தான் வாழ்றாங்க. நம்மளோட உடல் வந்து ஆல்ரெடி சிக்னல் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆனா நாம கவனிக்க மாட்டோம். 3வது காரணம் ஹார்மோன்கள். குறிப்பா பெண்கள் PCOS என்ற நிலையை பற்றி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் ப்ராப்ளம் இருக்கும், முகத்துல பரு வரும், ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் வரும், அது இல்லாத கழுத்துல கருப்பு வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ் உடைய காரணங்கள் தான். ஆச்சரியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, தோல் என்பது ஒரு அழகு உறுப்பு கிடையாது, அது ஒரு எண்டோகிரைன் ஆர்கன் போல செயல்படுது. ஹார்மோன்களுடைய தாக்கங்கள் வந்து நேரடியா தோல்ல பாதிக்கப்படும். 4வது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா உராய்வு. அதாவது சில நேரத்துல கருப்பா இருக்கிற கழுத்து வந்து காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டைட்டா காலர் போட்டிருப்போம் இல்லையா, அந்த ஷர்ட்டாலையும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கழுத்துல வெயிட்டான செயின் போட்டிருப்போம். அடுத்தது அந்த கழுத்து மடிப்புகள் வந்து அழுத்தம் அதிகமா இருக்கிறதுனால, உராய்வு இருக்கிறதுனாலையும் கழுத்து கருப்பா இருக்கும். ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது கழுத்து கருப்பு இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து உங்களுடைய உடலும் வந்து அதிகரிக்கும். வயிற்றுல கொழுப்பு அதிகமா சேருதா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து வேற ஏதோ சொல்றதுக்கு சிக்னல் கொடுக்குது. 5வது ரகசியம் தூக்கம். அதாவது ஆச்சரியமா இருக்கலாம், குறைவான தூக்கம் இன்சுலின் செயல்பாட்டை குறைக்கும். அதனால தூக்கம் இல்லாம இருக்கிறதுமே நம்மளுடைய உடல் மாற்றத்துக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. சித்தர்கள் தோலோட சமநிலையை வந்து உடலின் உள் உறுப்புகளையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படின்றதையும் பார்க்கலாம். குறிப்பா உணவு, ஜீரணம், இரத்த ஓட்டம், இது எல்லாத்தோட தாக்கத்தையுமே தான் அவங்க அதிகமா வந்து வலியுறுத்தி இருக்காங்க. இப்ப சித்தர்கள் வந்து வெளியே நம்ம வந்து கிரீம் போடுறதை விட உள்ள என்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு அது மூலியமா நமக்கு தீர்வு செய்யணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்கள் தெரிஞ்சு கூட இருக்கலாம். அதாவது நவாப்பழ விதை, வெந்தயம், சிறுதானிய அரிசி, இதையெல்லாம் நம்ம உணவா எடுத்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய ரத்தத்துடைய சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கொண்டக்கடலை இருக்குது இல்லையா, அதை நாம் உணவாக எடுத்துக்கணும். கொண்டக்கடலை வந்து அதாவது கருப்பு கலர் கொண்டக்கடலை இருக்குல்ல பாருங்க, அது ஊற வச்சு பச்சையாகவும் சாப்பிடலாம், வேக வச்சு அதாவது உணவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து பசி கட்டும், உங்களுக்கு ஒரு நீண்ட நேரம் பசி எடுக்காமலும் இருக்கும். நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் சுரக்குது, இன்சுலின் சுரக்கிறதுனால தான் சுகர் அதிகமாக வருது. இதெல்லாம் நம்மள கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான ஒரு உணவு வகைகள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லவங்க பட்டை இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம டீ வச்சு குடிக்கணும். அந்த பட்டையை நல்லா நுணுக்கி டீ தூள் பதில் அந்த பட்டை பொடியை வந்து நம்ம போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வெது வெதுப்பாக இருக்கும்போது நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, இல்லை அப்படின்னா பனங்கருப்பட்டி எது வேணாலும் போட்டு நீங்கள் கலந்து தேநீராக குடிக்கலாம். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது தான் சுகர் அளவு அதிகமாக இருந்தால் கூட இந்த கழுத்து கருப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இதுக்கு ரெமெடி உணவு வந்து இதுதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய முத்திரை, அதாவது மோதிர விரலும் கட்டை விரலும் நல்லா இப்படி வச்சு நல்லா நம்ம வந்துட்டு இந்த பயிற்சி நம்ம செய்யணும். நல்லா வந்து இந்த ஒரு 5 to 10 நிமிஷம் இதை நம்ம அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சூரிய முத்திரை, இந்த முத்திரை செய்கிறதுனால நம்மளுடைய மெட்டபாலிசம் மற்றும் சக்தி நிலை வந்து சமநிலைப்படும்.
ஸோ இதுவும் நம்மளுடைய கழுத்து கருப்பு நிறத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கான தீர்வு இதுலவும் ஒன்று. அதே மாதிரி மூச்சு பயிற்சி நம்ம செய்யறதுனால நம்மளுடைய வாழ்க்கை முறையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இப்ப நம்ம சுய பரிசோதனை, அதாவது செல்ஃபா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கழுத்து வந்து கருப்பா இருக்குதா, அது மாறவே மாட்டேங்குதா, நம்மளுடைய வயிற்றுல வந்து கொழுப்பு சேருதா, ஏன் நம்ம சாக்லேட்ஸ் அதிகமாக சாப்பிட்றோமா, சுகர் சம்பந்தமான பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கிறோமா, உணவு முக்கியமாக உணவு வந்து நம்ம நல்லா மென்று சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. அப்போது நமக்கு ஏன் கழுத்து கருப்பாக இருக்குது, வயிற்றுல ஏன் கொழுப்பு சேருது, இதெல்லாம் வாட்ச் பண்ணணும். எதனால் சர்க்கரையோடைய அளவு வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி அதை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நாம் இந்த கழுத்து கருப்புலேருந்து ரிலீவ் பண்ணலாம். சின்ன சின்ன ரெமடிலாம் இருக்குது. நல்ல மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்கள் கலந்து தேய்ச்சி குளிச்சிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ரெமடி கிடைக்கும். இப்போ கழுத்து கருப்பா இருக்கிறது வந்து ஒரு நோயே கிடையாது. இந்த கழுத்து கருப்பா இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வந்து இதை வந்து ஆரம்பத்திலே நம்ம சரி பண்ணியிருக்கணும். சரி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கஸ்தூரி மஞ்சள், நம்மளுடைய நல்ல தரமான மஞ்சள் இருக்கும், அந்த மஞ்சள்லாம் கலந்து கூடவே சந்தனம், முல்தானி மெட்டிலாம் இருக்கும், இதெல்லாம் கலந்து ஒரு பேக் போட்டு நீட்டாக நல்லா கழுவி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கருமை மாறும். இது வந்து வெளியே தான், உள்ள இன்டேக்காக நான் சொன்ன அந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லா இருக்கலாம். ஸோ நாளைக்கு வேறு ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி.